மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வளர்ச்சி பாதை குறித்து இக்கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் திருநாவுக்கரசு அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பந்தல் முறையில் கோவக்காய் சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுக்காங்கல் கிராம வேளாண்மையாளர் திரு கே நேதாஜி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கேழ்வரகு. இன்றைய தகவல் நேரத்தில் கோழி குஞ்சு பொறிப்பகத்தின் செயல்பாடுகள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சாப்பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. காய்கறி பயிர்களுள் ஒன்றான கோவக்காய் அதிக ஊட்டச்சத்துக்களும் தாது உப்புகளும் நிறைந்தவை. இவற்றை இந்திய அளவில் பந்தல் முறையில் சாகுபடி செய்து வருகின்றனர். மேலும் இம்முறையின் மூலம் சாகுபடி செய்வதனால் விவசாய பெருமக்கள் குறைந்த செலவில் கூடுதல் லாபம் ஈட்டுகின்றனர். அந்த வகையில் பந்தல் முறையில் கோவக்காய் சாகுபடி செய்வது குறித்து தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுக்காங்கல் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு கே நேதாஜி அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ தற்பொழுது பந்தல் சாகுபடி மூலியமாக சாகுபடியில் கோவையிலே 3 ரகங்கள் உள்ளது. ஒன்று ஒட்டு ரகம், இன்னொன்று சாதா, இன்னொன்று வரிக்காய் என்று கசப்புத்தன்மை உள்ள காய். இதோட பயிரிடும் காலத்தில் நல்லா உழவை செய்துவிட்டு 5 அடிக்கு 12 என்ற இடைவெளியை நாற்றுக்களை நன்கு குழி எடுத்து உள்ளே மண்புழு உரம் இட்டு வைத்து 4 தினங்களுக்கு ஒரு தடவை நீர் பாய்ச்சினால் சொட்டு நீர் பாய்ச்சினது போதுமான குறைந்த அளவு நீரே போதுமானது. கொடியானது பந்தலை தொடுறதுக்கு கிட்டத்தட்ட 40 நாட்களில் பந்தலில் படர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் கீழே வர நச்சுக்களை நம்ம சிம்புகளை கிள்ளி விடணும். இதுக்கு பூச்சி மருந்து பெரும்பாலும் இந்த பயோஃபைட்டு, இமிடா குளோரிஃபைட், ப்ரைடு இந்த மாதிரி ஐட்டம் சாதாரணமான மருந்துகளே போதுமானது. மேலும் என்னுடைய ஈல்டு ஒரு பதியம் ஒரு அதாவது 60 சென்ட்டுக்கு 375 பதியங்கள் தேவைப்படும். ஒரு நாற்று ஹைப்ரிட் பதியம் 30 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. சாதா பதியம் 10 ரூபா 7 ரூபா கூட இருக்குது. பதியமானது ஹைப்ரிட் பதியமானது என்னுடைய ஆயுட்காலம் 7 மாதங்களுக்கு நல்ல ஒரு நம்மளுடைய பராமரிப்பை பொறுத்து நல்ல ஒரு வருமானத்தை அதிலிருந்து எடுக்க முடியும்.
தற்சமயம் வந்து 30 ரூபா காய் விலை 30 ரூபா போயிட்டுருக்கு. இது வந்து குறையவும் செய்யும் கூடவும் செய்யும். ஒரு நார்மலான விலையெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஒரு ஏக்கருக்கு வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 800 கிலோ வரைக்கும் நமக்கு வாரம் ஒரு முறை. பனிக்காலங்களில் தான் இந்த சாம்பல் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். கோடை காலங்களில் வந்து இந்த பிசின் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது இந்த இலைப்பெண் தாக்குதல் நசுவனின்பாங்க, அசுவனி பூச்சி தாக்குதல் இது இருக்கும். இதுக்கு மட்டும் மருந்து வாரம் ஒரு முறை காய்களை பறித்து விட்டு மருந்தை வந்து வாரம் ஒரு முறை கண்டிப்பாக தெளிக்க வேண்டும். இரண்டாவது இது பந்தலிலே ஸ்ப்ரிங்க்லர் அமைத்திருந்தோமானால் ஒரு 15 தினங்களுக்கு ஒரு முறை ஸ்ப்ரிங்க்லரை நம்ம ஸ்ப்ரிங்க்லர் மூலம் நீர்ப்பாசனம் செய்தால் அதில் இருக்க தூசி எல்லாமே என்ன மழைக்கு பதிலாக அப்படியே தூசிகளை கழுவும் பொழுது பயிரானது நல்லா சிறந்த நோய் தாக்குதல் என்று நன்றாக இருக்கும். இதுக்கு ரெண்டாவது உரம் வந்து டிஏபி, அந்த இளம் பதியங்கள்லாம் டிஏபி பின்னாக்கு கொடுக்கணும். ரெண்டாவது ஒவ்வொரு காய் பறிப்புக்கு பின்னும் ஒரு 15 நாள் இடைவெளியில் வந்து நம்ம நுண்ணூட்டங்கள், பேரூட்டங்கள், இரண்டாம் நிலை சத்துக்களான மக்னீசியம், கால்சியம் இப்படி உள்ளதை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும். இந்த கோவஞ்செடியில் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மஞ்சள் வண்ண அட்டைகளை அங்கே அதில் அந்த விளக்கெண்ணெயை நல்லா தடவி ஒரு ஏக்கருக்கு ஒரு 12 இடங்களில் வச்சோம்னா பூச்சி தாக்குதல் வந்து ஒரு 40% அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு. இதனால் வந்து நமக்கு மருந்தெடுப்பு செலவும் மிச்சம். ரெண்டாவது இதில் தொழு உரம் வந்து முக்கியமான ஒன்று. அதே போல் கோழி உரமும் நல்லா வந்து கோவைக்கு வந்து மிகச்சிறந்த பயனளிக்கக்கூடிய ஒன்றாகும். நல்ல ஒரு பூக்கள் காய்ப்பு திறன் அதிகமாகி நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம். ரெண்டாவது இந்த எங்களுடைய பயிருக்கு ஏதாவது பூச்சி நோய் தாக்குதலை பற்றி சந்தேகங்கள் வேணும்னா எங்களுக்கு அருகில் உள்ள காமாட்சிபுரம் சன்லைட் கேவிக்கு அவங்கள கூப்பிட்டு நேரடியாக தோட்டத்தில் வந்து பார்க்க சொல்லி எங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சு அதுக்கான என்ன மருந்துகள் அவங்க சொல்கிறாங்களோ அதை வாங்கி நாங்கள் வந்து தெளித்து நல்ல முறையில் பயன்பெறுறோம். மேலும் விவரங்கள் பெற திரு கே நேதாஜி அவர்களை 08098797921 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு நிலவும் வறட்சியான தட்பவெப்ப நிலைகளால் பயறு வகை பயிர்களில் சாம்பல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இதனை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசல் அல்லது 400 கிராம் மேங்கோசெப் எனும் பூஞ்சான கொல்லியை காலை அல்லது மாலை நேரங்களில் தெளிக்கலாம். ஆடுகளில் புற ஒட்டுண்ணிகளை தவிர்க்க ஆடுகளின் மேல் பியூடாக்ஸ் கரைசலை தடவிவிட வேண்டும். கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறையை தவிர்க்க நாள் ஒன்றிற்கு 100 முதல் 200 கிராம் அடர் தீவனத்தை அளித்தல் வேண்டும். கத்தரியில் தண்டு மற்றும் காய் துளைப்பானை தவிர்க்க எமாமெக்டின் பென்சோயேட் 5 SCG 200 கிராம் மருந்தினை 1 ஹெக்டேருக்கு தெளிக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கேழ்வரகு. கேழ்வரகின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் மற்றும் ரகங்கள். சித்திரை பட்டத்தில் கோ 9, கோ 13, கோ ஆரே 14 ஆகிய ரகங்களை நடவு செய்யலாம். மேட்டுப்பாத்தி தயாரித்தல். 3 மீட்டருக்கு 1.5 மீட்டர் அளவுள்ள 6 பாத்திகளை அமைக்க வேண்டும். ஒவ்வொரு பாத்திக்கும் நீர் பாய்ச்ச 30 சென்டிமீட்டர் இடைவெளி விட வேண்டும். விதை அளவு 1 ஹெக்டருக்கு 5 கிலோ விதைகள் தேவைப்படும். நிலத்தை நன்றாக உழுது 12.5 டன் தொழு உரம் இட வேண்டும். அறுவடை. தானிய கதிர்கள் 50% பழுப்பு நிறமடைந்த பிறகு அறுவடை செய்ய வேண்டும். மகசூல் 1 ஹெக்டருக்கு 1.5 முதல் 2.5 டன்கள் வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கோழி குஞ்சு பொரிப்பகத்தின் செயல்பாடுகள். இட தேவையை குறைக்கவும் கோழி குஞ்சுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் கோழி குஞ்சு பொரிக்கும் இயந்திரத்தின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. கருவுட்ட முட்டைகளை சேகரித்து ஒவ்வொரு முட்டையிலும் முட்டையிட்ட தேதியினையும் இன குறியீட்டையும் எழுதி குஞ்சு பொரிப்பான் இயந்திரத்துள்ள அடைக்காப்பானுக்குள் 18 நாட்கள் வைக்க வேண்டும். அதே இயந்திரத்தில் உள்ள மற்றொரு அடைக்காப்பானுக்குள் 4 நாட்கள் மாற்றி வைத்தால் குஞ்சு பொரித்துவிடும். இயந்திரத்துக்குள் வைக்கப்படும் முட்டைகள் சுமார் 80% முட்டைகள் தரமான குஞ்சுகளை பொரித்துவிடும். மேலும் இம்முறையில் கோழி குஞ்சுகளை அடைக்காத்து வைப்பதால் தாய் கோழிகள் அடைக்காக்கும் காலம் தவிர்க்கப்படுகிறது. இதனால் ஒரு ஆண்டிற்கு 4 முதல் 5 முறை தாய் கோழிகள் முட்டையிட வழிவகை செய்யப்படுகிறது.
எனவே ஒரு ஆண்டிற்கு ஒரு கோழியிலிருந்து 45 முட்டைகள் கூடுதலாக கிடைக்கின்றது. தொடரும் தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் விரிஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலையம் ஓர் கண்ணோட்டம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வேளாண்மை அறிவியல் நிலையமானது வேலூர் மாவட்டத்தில் உள்ள விரிஞ்சிபுரம் வருவாய் கிராமத்தில் இயங்கி வருகிறது. இத்தகைய வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் 100% நிதி பெற்று செயல்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் உள்ள வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தகுந்த ஆலோசனைகள், பயிற்சிகள், செயல்முறை விளக்கங்கள், மாதிரி திடல்கள், முதல்நிலை செயல் விளக்க திடல்கள், வயல்வெளி ஆய்வுகள் மற்றும் இதர விரிவாக்க பணிகளை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு செயல்பட்டு வரும் வேளாண் அறிவியல் நிலையங்கள் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களில் உள்ளன. இந்தியாவில் தற்போது 645 வேளாண் அறிவியல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. கட்டமைப்பு மற்றும் நிர்வாக மேலாண்மை காரணங்களுக்காக 2 அல்லது 3 மாநிலங்களில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களை ஒன்றிணைத்து ஒரு மண்டலமாக இயங்கி வருகிறது. ஆண்டுதோறும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கிய தினமான ஜூலை 16 அன்று அந்தந்த மண்டலத்தில் செயல்பட்டு வரும் வேளாண் அறிவியல் நிலையங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மண்டலத்தில் உள்ள சிறந்து விளங்கும் வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விரிஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலையம் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் 10வது மண்டலத்திற்கான சிறந்த வேளாண் அறிவியல் நிலையம் 2016 என்ற விருதை தனது சிறந்த பணிகளால் பெற்றுள்ளது. விரிஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு ஜோஷ்வா டேவிட்சன் அவர்கள் புதுதில்லியில் 2017ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி அன்று நடந்த விவசாய பெருவிழாவில் மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீ ராதா மோகன் சிங் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு உயர்தரம் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக 1917 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3056 ரூபாய்க்கும், மக்காசோளம் மஞ்சள் ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், நெல் ASD 16 மதுரையில் குறைந்தபட்சமாக 1750 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1850 ரூபாய்க்கும், தென்காசியில் குறைந்தபட்சமாக 1100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், நெல் ADT 37 அவலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 1693 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1812 ரூபாய்க்கும், மதுராந்தகத்தில் குறைந்தபட்சமாக 1652 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1741 ரூபாய்க்கும், நெல் பொன்னி காரைக்குடியில் குறைந்தபட்சமாக 1975 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2175 ரூபாய்க்கும், சிவகங்கையில் குறைந்தபட்சமாக 1975 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2175 ரூபாய்க்கும், நெல் ADT 43 செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1603 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1816 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், பருத்தி LRA உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 3850 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4050 ரூபாய்க்கும், தேங்காய் நடுத்தரம் மேலூரில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், நத்தத்தில் குறைந்தபட்சமாக 925 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1000 ரூபாய்க்கும், கருப்பு உளுந்து சின்ன சேலத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 3509 ரூபாய்க்கும், சங்கராபுரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 4050 ரூபாய்க்கும், மிளகாய் சிவப்பு மானாமதுரையில் குறைந்தபட்சமாக 2000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4000 ரூபாய்க்கும், சங்கரன் கோவிலில் குறைந்தபட்சமாக 3000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் மதுரை அண்ணா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம்.
கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சுரக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 72 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 20 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சௌசவ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 6 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 48 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 25 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 450 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 140 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம். தருமபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 350 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 320 ரூபாய்க்கும், சராசரியாக 335 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 475 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 390 ரூபாய்க்கும், சராசரியாக 451 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 497 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 357 ரூபாய்க்கும், சராசரியாக 424 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 337 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சா பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3420 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3320 ரூபாய்க்கும், சராசரியாக 3356 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 26.4 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 62.3%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4.7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 12.5%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 37.5 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 355 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1002.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.2 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல.
திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கால்நடைகளின் உற்பத்தி பெருக்கத்திலும் பராமரிப்பிலும் நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி வருகின்றது. மேலும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடைகளின் முக்கியத்துவம் பற்றியும் தீவன முறைகளை பற்றியும் பயிற்சிகளை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வளர்ச்சி பாதை குறித்து இக்கல்லூரி முதல்வர் டாக்டர் எம். திருநாவுக்கரசு அவர்கள் தரும் தகவல்கள். இந்த திருநெல்வேலி மட்டுமல்ல, திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற நாகர்கோயில், பக்கத்தில் இருக்கிற தூத்துக்குடி, விருதுநகர், இந்த மாதிரியான தென் மாவட்டங்கள் உள்ள கால்நடை பண்ணையாளர்களும் கோழி பண்ணையாளர்களும் பயன்பெற வேண்டும் என்ற வகையில் இந்த கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் எங்களால் என்னவெல்லாம் இந்த பண்ணையாளர்களுக்கு செய்ய முடியுமோ அது மாதிரியான பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். பொதுவாக நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் ஒரு வரைமுறையை நிர்ணயித்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த ஆண்டில் 2017ஆம் ஆண்டில் ஒரு 10 பன்னி பண்ணைகள், ஒரு 200 ஆட்டு பண்ணைகள், ஒரு 300 பால் பண்ணைகள், இப்படி ஒரு வரைமுறையை நிர்ணயித்து இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும். 2017, 18, 18, 19 இதை நம்ம நிறைவேற்றணும் என்கின்ற மாதிரியான ஏதாவது ஒரு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் உங்களுடைய பணிகள் முன்னெடுத்து செல்லுகின்ற வாய்ப்புகள் இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா இப்போ நாங்கள் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி கல்வி புகட்டல் மட்டும் எங்களது பணி அல்ல, ஆராய்ச்சி மேற்கொள்வது மட்டும் எங்களது பணி அல்ல. நாங்கள் எங்களுடைய பணிகளை கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு சென்று சேர்க்கக்கூடிய ஒரு தலையாய கடமையில் இருக்கிறோம். அதனால் வளர்ச்சி என்பது கண்டிப்பாக நாம் எட்டக்கூடிய ஒன்று. இதற்கு நாம் பலவிதமான முயற்சிகளை நாம் பல துறைகளிலும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அந்த மாதிரி எடுத்தோம் எனில் கண்டிப்பாக நமது பால் உற்பத்தியும் அதிகமாகும். குறிப்பாக தென் தமிழகத்தில், குறிப்பாக இந்த பகுதியில் திருநெல்வேலி, விருதுநகர் இந்த மாவட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ரூமினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகளினுடைய எண்ணிக்கை மிக அதிகம். இங்கேயே தொடர்ந்து இங்கேயே பல்லாண்டு காலமாக தொடர்ந்து இங்கே வாழ்ந்து வந்திருக்கிற பலவிதமான ஆட்டினங்கள் இங்கே உண்டு. இவற்றை மேம்படுத்திட நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை தொடர்ந்து தான் இந்த கல்லூரி தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. ஏனெனில் பால் உற்பத்தி பல மாவட்டங்களில், உதாரணமாக ஈரோடு, வேலூர் மாவட்டம், மதுரை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இந்த மாவட்டங்களில் அதிகமாக பால் உற்பத்தி செய்கிறாங்க. பட் தென் தமிழ்நாட்டில் அவ்வளோ பால் உற்பத்தி இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பால் உற்பத்தியே நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இங்கே என்ன முடியுமோ, இங்கே ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த ஆட்டினங்கள் தொடர்ந்து வளர்ந்து வந்திருக்கின்றன. இந்த ஆட்டினங்களை பயன்படுத்தி அதை எப்படி இன்னும் மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் கவனிக்க வேண்டும் உண்டு. அதற்காக தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட தமிழக அரசின் நிதி உதவிப்படி இங்கே ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வெள்ளாட்டிலே கொடியாடு என்ற இனம் உண்டு, கன்னியாடு என்ற ஒரு இனம் உண்டு. இந்த 2 இனங்களையும் அழிய விடாமல் காப்பதற்காக நாங்களே இங்கே ஒரு பண்ணையை ஏற்படுத்தி இதிலிருந்து ஆட்டு கிடாக்களை பண்ணையாளர்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். இது அவர்கள் வாங்கி சென்று அதை வளர்த்து அதை விற்று அதன் மூலம் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கால்நடை உற்பத்தி செய்கின்ற வகையில் அதனுடைய பயன்கள் முழுமையாக மக்களுக்கு சென்று சேரணும்னு சொன்னால் உணவு பதப்படுத்துகின்ற ஒரு தொழில்நுட்பங்களை நாம் எந்த அளவிற்கு கையாள முடியும்? இப்போ இந்த உணவு பதப்படுத்தலுக்கு எங்ககிட்ட ஒரு தனியாக ஒரு துறையே இருக்குது, லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துறையில் முதற்கட்டமாக நாங்கள் என்ன பண்ணுறோம், மாணவர்களுக்கு அதை பற்றின அறிவை புகட்டுறோம். லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறத எப்படி நம்ம பாலை உற்பத்தி செய்த பிறகு அல்லது முட்டையை உற்பத்தி செய்த பிறகு அல்லது இறைச்சியை உற்பத்தி செய்த பிறகு நம்ம இதை நேராக அப்படியே பண்ணைக்கு கொண்டு போகாமல், சந்தைக்கு கொண்டு போகாமல் வேறு என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டாக நம்ம இதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நாங்கள்
இப்போ வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். சில சமயங்களில் என்ன பண்ணுறோம், இதே மாதிரி செய்த பொருட்களை நுகர்வோருக்கும் விற்கிறோம் இங்கேருந்து. இப்படி இதில் வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பண்ணையாளர்கள்ட்ட இல்லை. நம்ம பண்ணையாளர்களுடைய ஒரு தன்மை என்னென்னா, ஒரு பண்ணையாளர் 2-3 மாடுகள் வைத்திருப்பார், ஒரு கொஞ்சமாக ஒரு கோழி வச்சிருப்பார், இந்த மாதிரி தான் ஒரு இது. ஒரு சில பண்ணையாளர்கள் பெரும் பண்ணையாளர் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த பாலை வந்து பதப்படுத்தியோ அல்லது அது தேவையான இதை செய்தோ வந்து அவர்கள் ஏற்றுமதி கூட செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அதே மாதிரி இறைச்சியிலும் அந்த நிலைமை நிலவுகிறது, முட்டை உற்பத்தியிலும் நிலவுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்ம பண்ணையாளர்கள் எல்லாமே வந்து ரொம்ப குறுகிய குறு விவசாயிகள் அல்லது சிறு விவசாயிகள் தான். 2-3 மாடு வச்சுருக்கவங்க வந்து அதை பாலை பதப்படுத்தக்கூடிய ஒரு இயந்திரத்தை அங்கே வைத்து நிறுவுதல், அது நிறுவி நடத்துதல் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு வெற்றிகரமான ஒரு நிலைமையாக இருக்காது. ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கு வந்து பதப்படுத்திய கால்நடை பொருட்களுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து சந்தை வாய்ப்பு மிக அதிகம். ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சிறு விவசாயிகளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடினமான செயலாக இருக்குது. ஆனால் காலப்போக்கில் இந்த கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையங்கள் தொடர்ந்து அதில் செயல்பட்டால் இதை வந்து பதப்படுத்தி கொஞ்சம் அதிகமான விலைக்கு இவர்கள் விற்க முடியும். அதனால் வந்து கொஞ்சம் லாபமும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்காக எங்களுக்கு இயன்ற வரையில் நாங்கள் பண்ணையாளர்களுக்கு எந்தெந்த உதவிகளை செய்ய முடியுமோ, எந்த மாதிரியான பதப்படுத்திய பொருட்களை நீங்கள் தயாரிக்கலாம், எப்படியெல்லாம் வந்து இப்போ ஃப்ளேவர்ட் மில்க்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அதில் வந்து ஏலக்காய் போட்டு ஃப்ளேவர் பண்ணுறது, ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். ஐஸ்கிரீம் நீங்கள் எப்படி பண்ணுறது, நீங்களே பண்ணி கடையில் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணையாளர்களுக்கு தொடர்ந்து பயிற்சிகளை அளித்து கொண்டு வருகிறோம். உங்களுடைய கடுமையான உழைப்பு, கடுமையான முயற்சி மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே உங்களுடைய அறிவும் ஆற்றலும் அனுபவமும் தமிழகத்தினுடைய தன்னிறைவு எட்டுகின்ற வகையிலே மிக நீண்ட நெடிய காலத்திற்கு பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு உரையாற்றியமைக்கு பொதிகை தொலைக்காட்சியின் சார்பிலே நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் திருநாவுக்கரசு அவர்களை 0462233634 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. பதினெட்டு 5/2017 வியாழக்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் பந்தல் முறையில் பாகல் சாகுபடி செய்வது குறித்து தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஓடைப்பட்டி கிராம வேளாண்மையாளர் திரு எஸ் மணிகண்டன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் குதிரைவாலி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் எருமை வளர்ப்பு முறைகள் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி பூபதி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.